படத்துக்கு படம் வந்து பல கோடி சம்பளத்தை ஏத்திட்டு போறீங்களாமா, அது வந்து உண்மையா அப்படின்ற பேட்டியாளரோட கேள்விக்கு நம்ம கவின் சொன்ன பதில் என்னன்றத வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவுல வளர்ந்து வரும் இளம் நடிகர்கள்ல நம்ம கவின் ஒருத்தவருங்க. இவரு வந்து சின்ன திரையில தன்னோட பயணத்தை தொடங்கி இருந்தாலும் இப்ப வெள்ளித்திரையில வேற லெவல்ல ஒரு மாஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. கவினோட சினிமா பயணத்துல அவரோட பெயர் சொல்லும் படமாக டாடா படம் அமைஞ்சதுங்க. இந்த படத்துல வந்து அவரோட நடிப்புக்குன்னு பெரிய பாராட்டுகளே கிடைச்சதுங்க. இந்த நிலையில வந்து நம்ம கவின் என்ன பண்றாருன்னா, இளன் இயக்கத்துல ஸ்டார் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராருங்க. இந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரீசெண்டா வெளியே இருந்துச்சு, அதை நீங்க பாத்திருப்பீங்க. அதுல வந்து இந்த மூஞ்சிலாம் சினிமாவில் நடிக்க முடியுமா, இந்த மூஞ்சை வச்சு நான் சினிமாவில் நடிச்சு காட்டுறேன்டா அப்படின்ற வசனம் வந்து ரசிகர்கள் மத்தியில மட்டும் இல்ல மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு விமர்சனத்தை பெற்றுச்சு. அடுத்த படத்துக்கு வேற லெவல்ல சம்பளத்தை ஏத்த போறாங்க, பல ஊழிய வாங்க போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிசுகிசுக்கப்பட்டுச்சு. இது சம்பந்தமா நம்ம கவின் அவர்கள் ரீசெண்டா ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம கேட்கறத ப்ரொடியூசர் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க, அடுத்த ஆபீஸ்க்கு போறப்ப அதே சம்பளத்தை உங்களுக்கு கொடுப்பாங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க வேலை செய்யாம வந்துருவீங்களா? வேலை செஞ்சுதானே ஆவீங்க. மக்கள் கிட்ட நமக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குதோ அதே அளவுக்கு தான் நம்மளோட சம்பளமும் உயரும் அப்படின்னு நம்ம கவின் அவர்களே சொல்லிட்டாப்ல.